ஹே காய்ஸ், ஃபைனலாக யமஹாவோட MT-15க்கு பார்த்தீங்கன்னா 2025 அப்டேட்டட் மாடல் இன்னைக்கு அஃபிஷியலாக லான்ச் பண்ணியிருக்காங்க. என்னென்ன அப்டேட்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத டீட்டெயிலாக நம்ம பார்க்கலாம். MT-15 வெர்ஷன் 3 லான்ச் ஆக போகுதுன்னு சொல்லி நம்ம ரொம்ப நாளாக பார்த்துட்டு இருந்தோம். ஸோ அதோட ஒரு அப்டேட் தாங்க இந்த வெர்ஷன் 2க்கு இந்த 2025 அப்டேட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நிறைய பெஸ்ட்டான அப்டேட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒன் பை ஒன்னாக டீட்டெயிலாக பார்க்கலாம். MT-15 இந்த பைக்கை பொறுத்த வரைக்கும் இந்தியாவில் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் பைக் அப்படின்னு சொல்லலாம். நாம் எதிர்பார்த்த எல்லா அப்டேட்ஸும் கொடுத்துருக்காங்க. இதில் முக்கியமான அப்டேட்டாக நான் பார்க்குறது என்ன அப்படின்னா இதோட TFT கிளஸ்டருங்க. இந்த MT-15 வெர்ஷன் 2ல நம்ம எல்லாரும் யோசிச்சுட்டு இருந்த அந்த TFT கலர்டு டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. அதில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நேவிகேஷன் அப்படிங்கிற விஷயமும் அவைலபிளாக இருக்குது. ஸோ இது வந்து கண்டிப்பாக நம்ம எல்லாரும் கொடுப்பாங்க அப்படின்னு எதிர்பார்த்த விஷயம். அது மட்டும் இல்லாமல் கிட்டத்தட்ட ஒரு 4 நியூ கலர்ஸும் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் கலர் TFT டிஸ்பிளே வித் நேவிகேஷனோட வர்றது நல்ல விஷயம். அது கூட உங்களுக்கு ப்ளூடூத் கனெக்ஷன் எல்லாமே இருக்கிறதுனால கால் கனெக்ட் அண்ட் டிஸ்கனெக்ட், மியூசிக் ஆன் அண்ட் ஆஃப் இந்த மாதிரியான ஆப்ஷன்ஸ் எல்லாமே பண்ணிக்க முடியும். நோட்டிஃபிகேஷன் அலர்ட்ஸ், அதே மாதிரி உங்களுக்கு இந்த கிளஸ்டர் பொறுத்த வரைக்கும் என்னென்ன விஷயங்கள் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேட் பண்ணும் அப்படின்னா மெயின்டெனன்ஸ் ரெக்கமெண்டேஷன், பார்க்கிங் லொகேஷன், ரியல் டைம் ஃபியூல் கன்சப்ஷன், மால் ஃபங்க்ஷன் நோட்டிஃபிகேஷன், ரைடர் ரேங்கிங் சிஸ்டம்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் இந்த கிளஸ்டரில் உங்களால் பார்த்துக்க முடியும். ஸோ இந்த பைக்கை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஐஸ்ட்ரோம் டீலக்ஸ், விவிட் வயலட் மெட்டாலிக் டீலக்ஸ், மெட்டாலிக் சில்வர் சியான் ஸ்டாண்டர்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 டீலக்ஸ் மாடலும் ஒரு ஸ்டாண்டர்ட் மாடலும் கொடுத்துருக்காங்க. ஸ்டாண்டர்ட் மாடலில் பெரிய விதமான அப்டேட்ஸ் கிடையாது. பட் இந்த டீலக்ஸ் மாடல் அப்படின்னு சொல்லி இப்போ ரீசெண்டாக MT-15ல பார்த்தீங்கன்னா அப்டேட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது எல்லா ஷோரூம்ஸ்க்கும் பார்த்தீங்கன்னா இன்னும் 1 வீக்கில் வந்து இந்த அப்டேட்டட் மாடல் பைக் வந்துடும் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. வேறு என்ன மாதிரியான அப்டேட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத ஒன் பை ஒன்னாக டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். உங்களுக்கு MT-15 பிடிக்குமா இல்லை NS200 பிடிக்குமா அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை தயவு செஞ்சு சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த MT-15 பொறுத்தவரை பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு இந்தியாவில் ஒரு லைட் வெயிட்டான ரெகுலரான ஒரு கம்யூட்டர் பைக், அதுவும் எக்கச்சக்கமான கான்ஃபிகரேஷனில் நல்ல பர்ஃபார்மன்ஸ் ஓரியன்ட் பைக்காக நீங்கள் பார்க்குறீங்க. ஓரளவுக்கு நல்ல மைலேஜும் கிடைக்கணும் அப்படின்னா நீங்கள் MT-15 கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணியே ஆகணும். ஏன்னா R15யோட சேம் இன்ஜின், நல்ல பெஸ்ட்டான டிசைன் கொடுத்துருக்காங்க, இருக்கிறதுலே டாப் லெவலான டெக்னாலஜி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம இந்த பைக்கில் சொல்லிகிட்டே போகலாம். பட் லாஸ்ட் அப்டேட்டில் பார்த்தீங்க அப்படின்னா வெறும் கோல்டன் கலர் யூஸ்டு ஃப்ரண்ட் ஃபோக்ஸ் கொடுத்தாங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன அப்டேட்ஸ் மட்டும் கொடுத்ததுனால நம்ம எல்லாரும் எதிர்பார்த்த இந்த TFT கலர்டு டிஸ்பிளேவாக இருக்கட்டும், இல்லாட்டி வந்து நேவிகேஷன், இது எல்லாமே வந்து இப்போ வெர்ஷன் 3ன்னு கூட நம்ம எடுத்துக்கலாம் இதை. ஸோ இந்த அப்டேட்டட் 2025 மாடலில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இது ஒரு பெஸ்ட்டான விஷயம். ஸோ ப்ரைஸ் நம்ம பார்க்கலாம். ப்ரைஸை பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்டாண்டர்ட் மாடல்னு சொன்னேன் இல்லையா, ஸோ பேசிக்காக இருக்கிற ஒரு ஸ்டாண்டர்ட் வேரியண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா 1,70,70,000 ரூபா எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ஸ்டாண்டர்ட் மாடலுக்கு. ஸோ நீங்கள் டீலக்ஸ் மாடல் எடுத்துக்கிட்டிங்கன்னா 1,82,200 ரூபா தமிழ்நாடு எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸ் நான் சொல்கிறேன். 1,82,200 ரூபா சம்திங் உங்களுக்கு தமிழ்நாடு எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸ் MT-15 வெர்ஷன் 2 அப்டேட்டட் மாடல் இந்த டீலக்ஸ் மாடலுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லா டீலக்ஸ் மாடல் கிட்டத்தட்ட ஒரு 3-4 கலர்ஸ் இருக்குது. அது 4த்துக்குமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டீலக்ஸ் அதில் 1,82,200 ரூபா அப்படிங்கிற ப்ரைஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ஓகேவான ப்ரைஸ் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். நம்ம எதிர்பார்த்த அப்டேட்ஸும் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் இன்ஜின் கான்ஃபிகரேஷன் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். MT-15 பொறுத்த வரைக்கும் 155cc சிங்கிள் சிலிண்டர் லிக்விட் கூல்டு ஃபியூல் இன்ஜெக்ஷனில் கொடுத்துருக்காங்க. வேரியபிள் வால்வ் ஆக்சுவேஷன் இருக்குது, VVA இருக்குது. அது ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய பவர்னு பார்த்தீங்கன்னா 18.4 ஹார்ஸ் பவரும் 14.1 நியூட்டன் மீட்டர் டார்க்கும் ப்ரொடியூஸ் பண்ண முடியும். 6 ஸ்பீட் கியர் பாக்ஸ், அசிஸ்டன்ஸ் ஸ்லிப்பர் கிளச் இருக்குது. இந்த அசிஸ்டன்ஸ் ஸ்லிப்பர் கிளச் அதுக்கப்புறம் ட்ராக்ஷன் கண்ட்ரோல் எல்லாமே ஒரு சில வேரியண்ட்டுக்கு தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அதையும் நம்ம வந்து இங்கே பார்த்துக்கலாம். அண்ட் இதில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஒரு அசிஸ்டன்ட் ஸ்லிப்பர் கிளச் வந்து ஒரு பெஸ்ட்டான விஷயமா இருக்கு. எனக்கு தெரிஞ்சு இந்த TFT கிளஸ்டர் பார்க்கறதுக்கு அந்த அளவுக்கு தாறுமாறாக இருக்குங்க. கியர் ஷிஃப்டிங் இண்டிகேட்டர்ஸாக இருக்கட்டும், இல்லாட்டி வந்து இந்த TCS ட்ராக்ஷன் கண்ட்ரோல் சிஸ்டமாக இருக்கட்டும், VVA அந்த டெக்னாலஜியோட அந்த விஷுவல்ஸாக இருக்கட்டும், இல்லை அந்த பெட்ரோல், அதுக்கப்புறம் அந்த விஷுவல்ஸ் எல்லாமே பார்க்கறதுக்கு ரொம்ப ரொம்ப உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஹை ரேஞ்ச் பைக் மாதிரியான ஒரு ஃபீல் வந்து இந்த TFT கிளஸ்டர் கொடுக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்த பைக்கோட சேசஸ் அண்ட் ஹேண்ட்லிங்கை பற்றி நம்ம பார்க்கலாம். இப்போ கொஞ்சம் எல்லாமே இம்ப்ரூவ் பண்ணியிருக்கோன்னு சொல்லியிருக்காங்க.
என்ன இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்கன்னா இந்த டெல்டா பாக்ஸ் ஃப்ரேமை வந்து இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணியிருக்கோம், அதாவது சேசஸ் இம்ப்ரூவ் பண்ணியிருக்கோம்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இதில் இருக்கக்கூடிய அந்த அலுமினியம் ஸ்விங்காம் பார்த்தீங்க அப்படின்னா மோட்டோ ஜிபி இன்ஸ்பயர்டு அலுமினியம் ஸ்விங்காம் கொடுத்துருக்கிறதா சொல்லியிருக்காங்க. எதுக்காகனா ஹேண்ட்லிங் அண்ட் கார்னரிங் ஸ்டெபிலிட்டிக்காக அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதோட வெயிட் 141 கிலோகிராம் தான் இருக்கு. கோல்டன் கலர் யூஸ்டு ஃப்ரண்ட் ஃபாக்ஸ் கொடுத்துருக்காங்க. பெஸ்ட்டான ரைடிங் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இந்த பைக்கால் கொடுக்க முடியும், அது எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. இப்போ இந்த பைக்கோட ப்ரைஸுக்கு இந்த பைக்கோட கான்ஃபிகரேஷன் இது ஒர்த்தா அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இந்தியாவில் இந்த அளவுக்கு கான்ஃபிகரேஷனில் டெஃபினட்டாக ப்ரைஸ் ஸ்லைட்லி ஹையர் தான். ஆனாலும் இந்த பைக் ஒர்த்தான பைக், வேல்யூ ஃபார் மணின்னு நான் சொல்வேன். எனக்கு தெரிஞ்சு இந்தியாவில் ஒரு நல்ல பைக் இருக்குது, ஒரு நல்ல மெயின்டெனன்ஸ் பண்ணி நல்லா நீங்கள் இந்த பைக்கை பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக லைஃப் லாங் நீங்கள் இந்த பைக்கை யூஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறது என்னுடைய ஒரு சஜஷன். இந்த பைக்குன்னு கிடையாது, எந்த பைக்குமே நீங்கள் ரெகுலர் இன்டர்வெல்ல செயின் லூபாக இருக்கட்டும், இல்லாட்டி அந்த பைக்கோட ஆயில் சேஞ்ச் பண்ணுறது, ஏர் ஃபில்டர், ஆயில் ஃபில்டர், பிரேக் லிவர்ஸை பார்க்குறது, அதுக்கப்புறம் பிரேக் பேட்ஸை நீங்கள் சேஞ்ச் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள் நீங்கள் ஒரு கொஞ்சம் இன்டர்வெல்ஸில் நீங்கள் பார்த்துட்டே இருந்தீங்கன்னா எந்த பைக்குமே பெஸ்ட்டாக இருக்கும். அதுவும் MT-15 யமஹாரோ அந்த இன்ஜின் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப லாங் லாஸ்டிங்காக இருக்கக்கூடிய ஒரு இன்ஜின். ரெகுலராக நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த பைக்லலாம் எந்த விதமான ப்ராப்ளமும் வரவே வராது. அதுவும் இந்த சைன்ஸ் பாக்கெட்லாம் நீங்கள் ரெகுலராக நீங்கள் க்ளீன் பண்ணி போட்டுகிட்டே இருக்கணும். ஸோ இப்போ கொடுத்துருக்கக்கூடிய இந்த அப்டேட் டெஃபினட்டாக ஒரு சிக்னிஃபிகண்ட்டான ஒரு அப்கிரேட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த TFT டிஸ்பிளே, டர்ன் பை டர்ன் நேவிகேஷன் சிஸ்டம், அதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த பெஸ்ட்டான ஒரு டிசைன், கலர்ஸ் எல்லாமே பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு இந்த பைக்கை அதாவது இப்போ நீங்கள் புக் பண்ணிக்கலாம். இந்த பைக் நீங்கள் இந்த மந்தோட எண்டுக்குள்ளே எல்லா ஷோரூம்ஸ்க்கும் வந்துடும் அப்படின்னு சொல்லி ஷோரூம்ஸில் நான் விசாரிச்ச வரைக்கும் எல்லாரும் சொல்லியிருக்காங்க. ஸோ எல்லா ஷோரூம்ஸ்க்கும் இன்னும் ஒரு வாரத்திலிருந்து இந்த மந்த் எண்டுக்குள்ளே உங்களுக்கு பைக் வந்து கிடைச்சிரும். புக்கிங்கையும் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. நீங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய யமஹா டீலர் ஷோரூம்ஸ்க்கு போயிட்டு உங்களுடைய பைக் இந்த MT-15 பிடிச்சிருந்தா புக்கிங் பண்ணிக்கலாம். டெலிவரியும் பார்த்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் மந்த்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிடுவோம் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. டெஃபினட்டாக ஒர்த், வேல்யூ ஃபார் மணியான பைக். இந்த பைக்கை பற்றி ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.